ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஃபிஷிங் வீடியோ. ரொம்ப லாங் டேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபிஷிங் வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்து சரி பார்த்து, ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குன்ட்டு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும், நம்ம கிட்ட வந்து 2 ஃபிஷிங் ராட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட இருக்கிற 2 ஃபிஷிங் ராடு ரெண்டுமே சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு வந்து ரிவ்யூவும் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஃபிஷிங் ராடு வந்து தாராளமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ இந்த பேக்கில் தான் என்னோட மீன் பிடிக்கிறதுக்கான மொத்த எக்யூப்மெண்ட்டும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து முள்ளு டப்பா தான். மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய இது சின்ன சின்ன சைஸில் வந்து நிறைய வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நான் வந்து எங்கே வாங்கினேன்னா, இது மொத்தமாக வந்து பாண்டியில் தான் வந்து கிடைக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பாண்டிச்சேரியில் வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு நியர்பை வந்து பாண்டிச்சேரி இருக்குன்றதுனால நான் பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு ரெஃப்யூஸ்க்காக நான் வாங்கியிருக்க கொஞ்சம் நரம்பு இருக்குது. இது வந்து எப்போனா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப கைத்தூண்டியாக கூட யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம் விரல் மீன் பிடிக்கிறதுக்காக. ஓகே, நான் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். இது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது வந்து ஸோ புதுசாக இருந்தது எனக்கு. பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல வந்து வித்துட்ருக்காங்க, மீன் கடையில் தான். இது வந்து மண்புழு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ரியாலிட்டியாக இருக்குது. அது தொட்டு பார்க்குறதுக்கும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருங்களேன், நான் வந்து கையிலே கூட நான் கொட்டி காமிக்கிறேன். அது வந்து அந்த நெளியறுத்து எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக, அது ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து நாக்குப்பூச்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கல. இதில் மாட்டு மனவும் எனக்கு தெரியல. ஸோ ஒரு டவுட் தான். நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதில் மீன் மாட்டுச்சுன்னா லக்கு, பார்த்துக்கலாம். இது ஒரு கவர் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கவர் ஃபுல்லாகவே வந்து 100 ருபீஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பீஸ் வந்து இருக்குது. ஆனால் வாசனை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மண்புழுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரே பிளாஸ்டிக் நாற்ற மாதிரி தான் அடிக்குது. பார்க்கலாம் இதில் என்ன மாட்டுதுன்ட்டு. கைஸ், பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலரில் நரம்பு ரொம்ப மெலிசாக ஒரு முடியோட அளவு தான் இருக்குது இந்த நரம்பு. ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நல்லா இருக்கு. இதில் வந்து சின்ன சின்ன மீன்லாம் வந்து பிடிக்கலாம். இப்போ வந்து இந்த நரம்பில் தான் நான் வந்து விரால் மீன் வந்து பிடிக்கிறதுக்கு முள்ளு கட்ட போகிறேன். ஸோ இது ரொம்ப நல்லா ஹார்டான நரம்பு தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. இதில் வந்து ஒரு 2 கேஜி வரைக்கும் பிடிக்கலான்ற மாதிரி சொன்னார். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் தான் கட்ட போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கினேன், நான் நரம்பை கட் பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். இப்போ வந்து எந்த ஈயம் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அடுத்த பாக்ஸ் ஒன்று இருக்குது. இப்போது இது பார்த்தீங்கன்னா லுக்கானாவோடது நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஹை கார்பன் ஸ்டீலுன்னு சொல்லிட்டு ஒரு முள், 12 இன்ச்சு முள் சூப்பராக இருக்குது. கைஸ், ஒரு வழியாக வந்து முள் வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் கட்ட போகிறேன். எனக்கு வந்து 2 முள் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு முள், அப்புறம் இன்னொரு முள் வந்து இந்த சைஸு. ஸோ 12 இன்ச்சு சைஸு. இப்போ இதில் தான் நான் வந்து கட்ட போகிறேன். எனக்கு வந்து கட்ட தெரியாது ஆக்சுவலாக. இது தப்பாக இருந்ததுன்னா வந்து வெரி வெரி சாரி. பட் ஆனால் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு ஹாபிக்காக பிடிக்கிறவன் தான். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படிலாம் கட்டணுன்றது தெரியாது. ஸோ வந்து மன்னிச்சுக்கங்க. தப்பாக கட்டியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி கட்டணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கட்டிக்கிறேன் இது. கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த முள் கட்டுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது மட்டுமே எனக்கு ஒரு 3 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் நான் இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். எனக்கு வந்து சரியாக வந்து கட்ட தெரியாது. முள் வந்து இப்படி தான் கட்டணும்னு தெரியாது. எங்கள் மாமா தான் எனக்கு எல்லாமே கட்டி தருவார். இப்போ அவர் இல்லை, பெங்களூர் போயிருக்கிறதுனால இதை நானே தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படியும் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் ஃபுல் மஜா இன்றைக்கி இருக்குது. மீன் பிடிச்சிட்டு நான் விரால் மீன் பிடிச்சேன்ட்டு அந்த மீனோட அப்டேட்டுமே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு மறுநாளோ இல்லை வந்து அதுக்கு மறுநாளோ வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து என்னோட ஜேர்னி இது. எப்படி வந்து நான் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். விரால் மீன் வந்து நாக்குப்பூச்சியில் மாட்டுமான்னு தெரியல. மாட்டும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு ஃப்ராகும் எடுத்துகிட்டு போகிறேன். இது பிளாக் கலரில் ஒரு ஃப்ராகு சின்னதாக இருக்குது. இது வரைக்கும் இந்த ஃப்ராகில் நான் ஒரு மீன் கூட பிடிச்சதில்லை. நாக்குப்பூச்சி யூஸ் பண்ணி நான் நிறையா பிடிச்சிருக்கேன். அதாவது இந்த நாக்குப்பூச்சி நான் சொல்லலை, உயிரோட இருக்க நாக்குப்பூச்சி யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்துன்னு போகிறது எல்லாமே வந்து ஒரு பொம்மை தான். மேபி மீன் பிடிக்கிற இடத்துல போயிட்டு தான் ஒரிஜினல் நாக்குப்பூச்சி வந்து தோண்டுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இதோட
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன மீன் பிடிச்சேன்ற அப்டேட்டோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து தரமாக வரப்போகுது.